நான் ஒரு குளத்தை வெட்டியே தீருவேன் அப்படின்னு வெட்ட ஆரம்பிக்கிறாரு. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உருவாகுது. சொந்த பந்த மனைவியிலேருந்து சொந்த பந்த பிள்ளைங்கள்லேருந்து பொண்ணுங்க வரைக்கும் வந்து சண்டை போடுறாங்க. யார் ஒத்துப்பாங்க வந்து? திரும்ப ஒரு 5 ஆடு விற்கிறாரு. விட்டப்போ வந்து வீட்டில் ஒரு பெரிய தகராறே நடக்குது. ஏன்னா வாழ்வாதாரம் பெரிய வானம் பார்த்த பூமி, ஒன்றும் பயிர் வைக்கிறதுக்கான நிலம் கிடையாது. எல்லாம் மானாவாரி நிலம், மானாவாரி பயிர். பக்கத்து ஊர் மட்டும் செழிப்பாக இருக்குது. இந்த ஊரில் தண்ணி இல்லை. அதுக்காக எல்லாரும் போயிட்டுருக்காங்க. ஊரை காலி பண்ணி போயிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வட மாவட்டத்தில் இருக்கவங்களாம் மெட்ராஸுக்கு பிழைக்க வராங்க பாருங்கள், சென்னைக்கு. அது மாதிரி அந்த பகுதியில் மைசூருக்கு போகிறாங்க வந்து பிழைக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு ஏன் கழுவ அந்த வேலை அப்படின்றாங்க. காதுலேயே வாங்கிக்கல அந்த நபர் வந்து. வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அவருடைய கரெக்டான அந்த நீரோட்டம் அவருக்குன்னே வந்து அமைஞ்சிருக்குது பொழுது ஒரு 8 அடியில் தண்ணி பொதன்னு வர ஆரம்பிக்குது. எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமாயிடுது. அந்த குளம் வந்து ஒரு கட்டத்தில் வெட்டி முடிஞ்சவொடனே நிரம்பி போதுங்க. நிரம்பி போனோன்னே அவருக்கு வந்து ஒரு படிக்காதவனாக இருந்தாலும் வந்து விஞ்ஞான மூளை நிறைய பேருக்கு உண்டுங்க வந்து. நம்ம படிக்கலன்னு யாரையும் வந்து சொல்லிடணும். அதுவும் கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் அதிகப்படியான ஒரு மூளை உள்ளவர்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் இங்கே தான் படித்தவன் டை கட்டின்னு இருக்கலாம் தவறாக சொல்ல வந்து. அங்கே எவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க வந்து. அதெல்லாம் நம்ம புறந்தள்ளிட்டு போகிறோம் வந்து. அவ்வளோ விஞ்ஞானிகள், அவ்வளோ படித்தவங்க இன்னும் கூட இருக்காங்க வந்து. அவங்க என்னென்னா அதை தாண்டி வர முடியல அவங்களுக்கு. லாங்குவேஜ் ஒரு பெரிய ப்ராப்ளம். இன்னும் இங்கிலீஷ் தெரியாத எத்தனையோ பேர் வந்து ஒரு மன தடுமாற்றத்தில் இருக்காங்க தெரியுங்களா வந்து. தாழ்வு மனப்பான்மையில் இருக்காங்க. அதே போல் வந்து நாம் வந்து ஒரு கிராமப்புறங்கள்லேருந்து வந்தவங்க. இங்கே நகரத்தில் பெருநகரத்தில் நாம் என்ன பேசுறது? இந்த ஹோட்டலுக்குள்ளே நம்ம போக முடியுமா? இந்த ஹோட்டலில் நம்ம வந்து நுழைய முடியுமா? இங்கே சாப்பிட முடியுமா? அப்படின்ற தயக்கம் இன்னும் இருக்குது வந்து. தயக்கமும் பயமும் இருக்குது. அப்படியேப்பட்ட அந்த நபர் வந்து இந்த இது வெட்டுறாரு, குளத்தை வெட்டுறாரு, தண்ணி வருது, நிரம்பி போகுது. அடுத்து என்ன பண்ணுறாருனா அடுத்தடுத்து பக்கத்தில் குளத்தை வெட்டுறாருங்க. அந்த நீரோட்டம் இருக்கிறது எவனாலும் கண்டுபிடிக்க முடியல வந்து. இப்படியா வெட்டி ஒரு 14 குளத்தை வெட்டிடுறாரு வந்து. இதுக்கான ஒரு பெரும் செலவு பண்ணுறாரு. அந்த 14 குளத்தை வெட்டினதுக்கான காரணம் என்னென்னா, ஒன்று ரொம்பி போச்சுன்னா மழைக்காலத்தில் உபரி நீர் இன்னொன்றுத்தில் விழும். இந்த கிராமத்துக்கு தண்ணி பஞ்சமே கிடையாது. கிராமத்துக்காரங்களாம் பெரிய சந்தோஷமாகுது. ஆனால் அவங்க வீட்டார் மட்டும் ஏற்றுக்கவே முடியல. என்னையா இந்த மாதிரி இந்த கிழமை போய் தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னும் வந்து. இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, பக்கத்து ஊர்க்காரங்களாம் இந்த ஆள் இந்த கிழமை வந்து கவர்மெண்ட் நிலத்தை வந்து ஆட்டையை போடுறதுக்காக இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருக்கு. ஊரில் பேசுவாங்கல்ல, இந்த கிழவனுக்கு வேறு ஏதோ ஒரு இது இருக்குது, புதையில தேடுது இந்த கிழமை. இதுக்கு வந்து ஊரில் சும்மாவே தோணுனா தானே சொல்லுவாங்க.